அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல். குறள் எண் 1286. காணுங்கால் காணேன் தவறு ஆய காணாக்கால் காணேன் தவறல்லவை. காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை. தலைவனை பார்க்கும்போது அவன் தவறுகளை நான் காண்பதில்லை. அவனை பார்க்காத போது அவனின் தவறு அல்லாதவை எனக்கு தெரியவில்லை. I don't see his faults when he is in front. When he is away, I don't see anything except his faults. என் துழிப்பா, கண்டபோது கணவனின் தவறு தெரியவில்லை, காணாத போது தவறை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. கண்டபோது கணவனின் தவறு தெரியவில்லை, காணாத போது தவறை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, இது என்ன கூத்து? ஆருயிர் காதலர் அருகில் உள்ள போது என்னால் குற்றம் என்ற ஒன்றையே காண முடியவில்லை. ஆனால் அவரை காணாத பொழுதெல்லாம் குற்றங்களை தவிர வேற எதையுமே காண முடியவில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது இந்த டபுள் நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் என்று சொல்லுவோம். இரண்டு எதிர்மறையான கருத்துக்கள் ஒரு நேர்மறையான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ட்டு. உதாரணமா, ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஐ நோ நத்திங், எனக்கு எதுவுமே தெரியவில்லைங்கிறத இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங்னு சொல்லலாம், ஐ நோ நத்திங்னு சொல்லலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அரணை கடிக்குங்களா? கடிக்காது. பாம்பு கடிக்கும், ஆனால் அரணை கடிக்காது. ஆனால் அரணை ஏதாவது ஒரு நீரில் விழுந்துட்டா அதை குடிச்சா அது விஷம். அரணை போய் முனிவர்கிட்ட கேட்டுதான், முனிவரே முனிவரே நானும் கடிக்கணும், கடிச்சு யாரையாவது கொல்லணும், எனக்கு விஷம் கொடுன்னு கேட்டுதான். விஷம் இருக்குது, வாய் கொடு, அது வழியா கடிக்கணும்னு கேட்டுதான். முனிவர் பார்த்தாரா, இந்த அரணையினுடைய விஷம் கொடுமையான விஷம், பாம்பினுடைய விஷயத்தை விட அதிகம். அதனால இதை கடிக்கிற மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, நிறைய உயிர்கள் போகும். அதனால அரணையே, நீ போயிட்டு சந்தை இல்லாத ஒரு நாள் வா, அன்னைக்கு நான் உன்னை கடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது போய் பார்த்துதான் எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு நாள் சந்தை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால அது சந்தை இல்லாத ஊர் இல்லை, அதனால அது கடிக்கிறதுக்கான அந்த வரத்தை பெறவில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் சந்தை பல ஊர்ல இல்லை, எல்லாமே மார்க்கெட் ஆயிடுச்சு. ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தினந்தோறும் சந்தையா இருக்கு. அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அது எதிர்மறையான விஷயம். உனக்கு கடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக நீ போய் இப்படி ஒரு நாள் பிடிச்சிட்டு வா, உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு. சில வேளைகள்ல நான் அப்பாக்கள் சொல்லுவாங்க பையன்கிட்ட, நீ முதல் மதிப்பெண் எடுத்தீங்கன்னா உனக்கு இதை வாங்கி கொடுப்பேன். அப்ப நிச்சயமா அதை வாங்கி கொடுக்க போறதில்லைன்னு ஆயிடும். அந்த மாதிரிதான் இந்த குறள்ல ஐயன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அவனை பாக்குறேன், பார்க்கும்போது அவன் குற்றமெல்லாம் எதுவுமே தெரியல, என் முன்னாடி நிக்கிறான். அவனுடைய அழகும் பிரிவால் ஏற்படக்கூடிய அவனுடைய வருத்தமும் அவனுடைய உள்ள கிடக்கையும் எனக்கு தெரியுது. ஆனா அவன் வெளில போயிடுறான். போனப்போ அவன் அங்கிருந்தப்போ எனக்கு அவனுடைய நிறைகள் எதுவுமே தெரியல, பாக்குறது பூரா குறைகளாத்தான் தெரிஞ்சது, குறைகளை தவிர வேறு எதுவுமே தெரியல அப்படின்னு ஐயன் சொல்றார். அப்ப பிரிந்திருக்கும் பொழுது ஒருவரை பற்றிய குறைகள் அதிகமாக தெரிவதும், நெருங்கி இருக்கும் பொழுது அவருடைய குறைகள் மறைக்கப்படுவதும் அல்லது மறக்கப்படுவதும் இயற்கையின் நியதி. அதனாலதாங்க சொல்றது, அதிகமா ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, நெருங்கி இருக்கணும் அப்படிங்கறதும் உண்டு. ஃபெமிலியாரிட்டி பிரிங்ஸ் கண்டெம்ட், பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் உண்டு. ஆனா அந்த அளவுக்கு நெருங்கியும் போயிடக்கூடாது, நெருக்கமே இல்லாம வெகு தூரத்துக்கும் போயிடக்கூடாது. அப்படி இருந்தா குறைகள் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா கை கட்டிய தூரம் வரையில் நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய குறைகள் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு வள்ளுவர் அழகா இதுல சொல்றார். இதற்கு ஒரு பாடல். பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம், அங்கே பார்த்தது போதும், பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாபம், என் பெண்மைக்கு லாபம், தெய்வம் சாட்சி சொன்னால் கோபம் தீருமா, தெய்வம் பொய்யும் கூறுமா, கைகளிலே உயிரிழந்தால் பாசம் தோன்றுமா, உயிரும் வேஷம் போடுமா, கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா, இளம்பெண் தேகமே வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ணஜாலமா என்று பட்டணத்தில் போதம் என்ற படத்தில் TMSP சுசிலா பாடிய கண்ணதாசன் வரிகள். சேலத்தைச் சேர்ந்த கோவர்த்தனன் என்ற இசையமைப்பாளர், சுதர்சனனுடைய தம்பி, அவர் இசையமைத்திருப்பார். அற்புதமான பாடல். இதுல இப்படித்தாங்க ஊழல் வந்துகிட்டே இருக்கு. மனைவி இப்படி கணவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறா.
ஆனா நேர்ல பார்க்கும்போது அந்த உடல் நம்ம தலைவிக்கு குறைஞ்சு போயிடுது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்லக்கூடிய குறள். காணுங்கால் காணேன் தவறு ஆய காணாக்கால் காணேன் தவறல்லவை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷியத்திரலையம் சேரம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.